الله أكبر الله أكبر الله أكبر. இப்போ சில பள்ளிவாசல் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ உலுஹியா கொடுக்கறதுக்கான அந்த வசதிக்காக வேண்டி தொழுகையை வந்து ஒரு 7 மணிக்கெலாம் வச்சிடுறாங்க. தொழுததுக்கு பின்னால் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு மனிதர் வந்து ஒரு மஹல்லாவில் இருக்கிறாரு. அவங்களுடைய மஹல்லாவில் 8:30 மணிக்கு தான் தொழுகை நடக்குது. இன்னொரு மஹல்லாவில் 7 மணிக்கெலாம் தொழுகை நடந்துருது. இப்போ அவங்க 7 மணிக்கு அங்கே தொழுகையை வேற ஒரு மஹல்லாவில் தொழுதுட்டு வந்து தான் மஹல்லாவில் இருக்கக்கூடியவர் வந்து அப்போ உலுஹியா கொடுக்கலாமா சார்? கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் தொழுதாரா இல்லையாங்கிறது இப்போ சப்ஜெக்டே கிடையாது. இவர் உலுஹியா கொடுக்குற இடத்துல தொழுகை நடந்துருச்சா இல்லையாங்கிறது தான். அந்த இமாம் நடத்திருப்பாங்கள்ல தொழுகை, அதுதான் இப்போ சப்ஜெக்டு. இவர் தொழுவட்டும் தொழாமல் இருக்காங்க. ஆனால் இதை இப்படி தவறாக புரிஞ்சதுனால தான் இன்றைக்கி சில பேர் அப்படி செய்கிறாங்க. நிறைய இடங்கள் அப்படி தான். ஆமாம் ஆமாம். சில பள்ளிகளில் சுபுவுக்கு வந்துடுறாங்க புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு. சுபு தொழு முடிஞ்ச உடனே அப்படியே உட்காந்துடுறாங்க. சூரியன் உதித்து 20 நிமிடங்கள் கழிக்கவும் அப்படியே இருக்கிறாங்க. தக்பீர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் 20 நிமிஷம் கழிச்சோன்னா தொழுகை நடத்திடுறாங்க ரொம்ப இயர்லியாக. உடனே அவ மஹல்லாவில் இன்னும் தொழில் நடந்திருக்காரு வந்து உதவியாக கொடுப்பாங்க. என்னங்க நான் தொழுதுட்டு வந்துட்டேன்ல அந்த பள்ளிவாசலில் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன விளங்கிட்டாங்க, உலுஹியா கொடுக்குறவர் தொழுதுருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்படி கிடையாது. உலுஹியா கொடுக்கக்கூடியவர் எந்த இடத்தில் கொடுக்குறாரோ அந்த இடத்தில் அதிகாரபூர்வமான தொழில் நடந்திருக்கணும். சரி, இவரே வீட்டில் தொழுதுட்டேங்கிறாரு, 4 பேரை வச்சுக்கிட்டு அது கூட அது சரி 4 பேரை வச்சுக்கிட்டு தொழுவோமா? இல்லை, மஹல்லாவில் தான் தொழுவோம். நீங்கள் நாங்கள் 5 பேர் தொழுதுட்டோம் எங்கள் வீட்டில், நாங்கள் கொடுக்குறோம். அதிகாரபூர்வமான தொழுகை அதுதான் நான் சொன்னேன். அதிகாரபூர்வம் சொன்னால் பள்ளிவாசல் அல்ல இதுக்கா மைதானம். அதுதான் அது. வீட்டில் 5 பேர் தொழுதுட்டு நாங்கள் உதவியாக கொடுக்கணும் செய்ய முடியாது. அங்கே அந்த மஹல்லாவில் தொழுகை நடந்திருக்கணும். இவர் தொழுகிறாரு தொழுவலை, அது சப்ஜெக்டே கிடையாது. ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கண்டா, தொழுதுருக்கணும், நான் அங்கே போய் தொழுதுட்டேன்னு நினைக்கிறாங்க. உதவியாகவே கூடாமல் போச்சே. இது இப்போ ஷாஃபி மதபாக இருந்தால் தப்பிச்சிருவார். ஏன்னா அவங்களுக்கு அந்த நிபந்தனை இல்லை. ஷாஃபி மதபை பொறுத்த மட்டும் தொழுகைக்குண்டான நேரம் வந்து 2 ரக்கா தொழுகிறது, 2 குத்பா கூட நேரம் முடிஞ்சிட்டா போதும். அப்போ ஷாஃபி மதபாக இருந்தால் பேச்சே கிடையாது. ஆனால் ஹனபி மதபாக இருந்தால் அவருடைய மஹல்லாவில் தொழுகை நடக்காத வரைக்கும் ஒரு உதவியாக கொடுத்தக்கூடாது. அதனால் நான் போய் அங்கே தொழுதுட்டு வந்தேன்டாலும் பாவம் இவங்க தப்பாக புரிஞ்சுட்டு உதவியாங்கிற வணக்கத்தையே இழந்துட்டாங்க. அது சவாபு கிடையாது, கூடாது இது. ஏன் அவங்க தொழுகை நடக்கலை, அந்த மஹல்லாவில் இன்னும் தொழுகை நடக்கலை. அதனால் இவங்க அங்கே தொழுது வந்தங்கிற பத்தாது, இவங்களாவே சேர்ந்து நாங்கள் போய் தொழுதுட்டோம்னு சொன்னாலும் அது பத்தாது. அந்த மஹல்லாவில் நடக்கணும். இதுக்கு ஆதாரம் நீ அப்போ சொன்ன அந்த ஹதீஸ் தான். அந்த ஹதீஸ் நான் இருக்கேன்னு சொன்னேன்ல, தொழுகை நடந்திருக்கணும். சில சொன்னாங்க தொழுகை நடந்திருக்கணும் அப்படிங்கிறத அந்த கருத்து அடிப்படையில் ஹனபிமா இப்படி சொல்கிறாங்க. ஷாஃபிமாம் தொழுகை நடந்திருக்கணும் அப்படிங்கிறதுல தொழுகையின் நேரம் கடந்துட்டாலும் போதும் தான். இந்த விளக்கத்தை அதே ஹதீஸில் அவங்க எடுக்கிறாங்க. எப்படியோ ஆக இந்த இன்னொரு பள்ளியில் தொழுதுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற இந்த ஹனபி மதபை சார்ந்தவர்கள் இந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும். அந்த கொடுக்கப்படுகிற இடத்துல இல்லாட்டி இவங்க என்ன செய்யலாம், இப்போ எந்த மஹல்லாவில் போய் தொழுதாங்களோ அந்த மஹல்லாவுக்கு இவங்க பிராணி கொண்டு போயிடட்டும். அங்கே தொழுகை முடிஞ்சோடனே அங்கே இருக்கட்டும். ஏன் அங்கே நடந்துருச்சுல, இடத்தைத்தான் பார்க்கணும், நபரை பார்க்கக்கூடாது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.